2000 கிலோமீட்டர் பஸ்லயே டிராவல் பண்ண போறேன்னு சொன்னா நம்ப முடியுது அவங்களால? ஆமா, அபுதாபி டு சவுதிக்கு பஸ்ல உம்ராக்கு போறேன். ஆல்மோஸ்ட் 2000 கிலோமீட்டர் 24 மணி நேரத்துல இருந்து 30 மணி நேரம் ஆகும்னு சொன்னாங்க. அதுவும் பஸ்ல ரமதான் டைம்ல உம்ரா பண்றது ஹஜ்ஜி செஞ்ச நன்மை தரும்னு சொல்லுவாங்க. என் கூட வேலை பார்க்குற ஒரு பையனும் வரேன்னு சொன்னான். ஸோ 2 பேரும் தமிழ் உம்ரா டிராவல்ஸ்ல 1500 திரஹம்ஸ் கொடுத்து 10 நாள் பேக்கேஜ் புக் பண்ணிட்டோம். பஸ் வந்தாச்சு, நாங்களும் ஏறிட்டோம். நல்ல விண்டோ சீட்டா பார்த்து உட்காந்ததுமே உம்ராக்கு தேவையான சில பொருள் ஃப்ரீயா கொடுத்தாங்க. அதுல ஒரு பேகு, ஒரு ஐடி கார்டு, அப்புறம் ஒரு எஹ்ராம் இருந்துச்சு. பஸ் அபுதாபில இருந்து எடுக்கும் போதே மணி 1 ஆயிடுச்சு. சரின்னு தொழுதுட்டு போலாம்னு ஒரு இடத்துல நிறுத்தினாங்க. தொழுது முடிச்சதுமே இஃப்தாருக்கு தேவையானதை வாங்கிக்கங்க, ஏன்னா இனிமே பஸ் UAE சவுதி பார்டர்ல தான் நிக்கும்னு சொல்லிட்டாங்க. ஒரு வழியா ஈவினிங் 6 மணிக்கு பார்டர் ரீச் பண்ணியாச்சு. UAE பார்டர்ல 10 நிமிஷத்துல இமிகிரேஷன் முடிஞ்சாலும் சவுதி பார்டர்ல எங்க பஸ்ஸுக்கு முன்னாடி 21 பஸ் நின்றுச்சு. சரின்னு இங்கேயே இஃப்தார் பண்ணிடலான்னு நாங்க வாங்கிட்டு வந்த சமோசா, பக்கோடா, பஜ்ஜின்னு சாப்பிட்டு முடிச்சிட்டோம். சவுதி பார்டர்ல லேட் ஆகும்னு சொன்னாங்க. ஆனா 6 மணிக்கு வந்தவங்கள 11:30 மணிக்கு தான் அனுப்புவாங்கன்னு தெரியாம போச்சு. எங்க டிரைவர் நல்லவர் போல நோம்பு திறந்துட்டு எதுவுமே சாப்பிடலன்னு கரெக்டா ஒரு ஹோட்டல் நிறுத்தினாரு. மலையாளி ஹோட்டல் நினைச்சிட்டு உள்ள போனா பாகிஸ்தானி ஹோட்டல். வேற ஹோட்டல் இல்லைங்கிறதுனால ரொட்டி அப்புறம் சிக்கன் கறி ஆர்டர் பண்ணி சாப்பிட்டு வந்துட்டோம். UAE விட்டு வெளியில வந்தாலும் சவுதி போற ரோட்ல இல்ல சவுதிலையுமே சரி UAE கரன்சி அக்செப்ட் பண்றாங்க. இது எனக்கு கொஞ்சம் புதுசா இருந்துச்சு. இனிமே காலையில தான் வண்டி நிற்கும் டிரைவர் அண்ணன் சொல்லிட்டு லைட் ஆஃப் பண்ணிட்டாரு. UAE டு சவுதி உம்ராக்கு எப்படி போகணும்னு என்னெல்லாம் பண்ணணும்னு தெரிலனா இனிமே வரக்கூடிய வீடியோவை பாருங்க, நிறைய சொல்றேன். அப்புறம் மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. இதெல்லாம் நான் தான் சொல்லணும், வேற யாரும் சொல்லுவா?